இட்லியாவி தோசை ஊத்து ஆப்பத்தை சுடுன்னு சொல்லிட்டு வேலையா வச்சுக்கிட்டு கிடக்கேன் இந்த கிளடி. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க விடுதா, அதை செய் இதை செய்யு வேலையா ஏவிக்கிட்டே இருக்கு. அந்த கிளடிக்கும் அவங்க மகளுக்கும் மட்டுமே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா நல்லா இருக்கும். சரி, இவ்வளவு வேலை பார்க்கறாளே, இவ சாப்பிட்டாளா என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேக்குதா? அதுகளுக்கு தான் வயிறு நிரம்பணும், நம்மளுக்கு நிரம்பிடக்கூடாது. சாப்பாடை கொண்டு போய் கொடுத்தா சாப்பிட்டுட்டு கழுவுறது கிடையாது, அங்கிட்டே வச்சுறது. கொடுத்த நாந்தையும் போய் எடுத்துட்டு வந்து சிங்கில போடணும். என் மகளுக்கு என்ன கை கால் விளங்காமையா கிடக்கு? ஒரு பாத்திரத்தை கூட விளக்கி வைக்க முடியாதா? உங்களை மாதிரிதான் எங்க அம்மாவும் என்னைய செல்லமா வளர்த்து விட்டாங்க. ஆனா இங்க வந்து வேலை பார்க்கணும்னு என் தலையில எழுதியிருக்கே. நானும் போனா போகுதுன்னு தின்ன தட்ட பூரா நான் தான் கழுவி வச்சுக்கிட்டு இருக்கேன். இனிமேல இப்படிதான் செய்ய மாட்டேன். எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு முடிவு கட்டுறேன், அப்பதான் சரிப்பட்டு வரும். இந்த கூப்பிட்டுட்டாங்கல்ல, அடுத்து என்ன வேலை சொல்ல காத்திருக்காங்களோ? இந்த வந்துட்டே ஏமாக்கா போய் சத்த நேரம் படுத்து தூங்க வேண்டியதானே? அம்மா நானே மூக்க பிடிக்க சாப்பிட்டுட்டு எந்திரிக்க முடியாம உட்கார்ந்து கிடைக்கேம்மா. ஆமா மக்கா, உன் அண்ணி கறி இன்னைக்கு டேஸ்டா சமையல் பண்ணி கொடுத்துருக்கா. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு கடைசியா ஒரு டீயை குடிச்சா எவ்வளவு சூப்பரா இருக்கும். நீ ஒரு டீயை குடிக்கிறியாமா? இல்லம்மா எனக்கு வேணாமா, உங்களுக்கு வேணா நீங்க வாங்கி குடிங்க. நம்மள அடுப்படிக்கு போய் பாலை காய வச்சு டீ தூளை போட்டு ஜீனியை போட்டு டீ குடிக்க போறோம். என் மருமக ராணி கிட்ட சொன்னா 5 நிமிஷத்துல போட்டுட்டு வந்து கொடுத்துருவா. ராணி ராணி ஆத்தாடியோ, ராணி ராணி ராணின்னு சொல்லி ஏழை விட்டுக்கிட்டு கிடக்கு. இந்த வந்துட்டேன். என்னத்தே ராணி, காலையிலேயே வகை வகையா செஞ்சு கொடுத்தது நான் நல்லா சாப்பிட்டேன் ராணி. ஆனா ஏதோ ஒரு குறையா இருக்கு. ஸ்ட்ராங்கா ஒரு டீயை மட்டும் போட்டு தந்தறியா? அட பாவி, இவ்வளவு சாப்பாட்டையும் சாப்பிட்டுட்டு கடைசி டீயையும் கேக்குறா மனுஷி. இது என்ன வயிறா வண்ணம் சாரா? பாரு ராணி, கடைகள்ல எல்லாம் டீ கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி போடு ராணி. நிறைய பாலை ஊத்தி 1/2 டம்ளர் தண்ணி ஊத்தி டிக்காசனை போட்டு நல்ல அளவா ஜீனியை போட்டு நல்ல ஸ்ட்ராங்கா போய் போட்டுட்டு வா. என் விட்டு மாமியாரு இது வீடு நினைச்சு பேசல, அது என்னமோ ஹோட்டல்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிற மாதிரில ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்கு. சரிங்கட்டே.
ஓவர் கெத்து. நான் சொல்லி இவ செய்யாம இருந்துருவாளாக்கு. அத்தை இந்தாங்க தே, நீங்க கேட்ட மாதிரியே ஸ்ட்ராங்கா டீ போட்டு கொண்டு வந்திருக்கேன், குடிங்க. அத்தை டீ ரொம்ப சூடா இருக்குதே, கடகடன்னு குடிச்சிராதீங்க, அப்புறம் வாய் வெந்து போயிரும். உங்களுக்கு தெரியும் அண்ணி, எங்க அம்மா மேல உங்களுக்கு எவ்வளவு அக்கறை. ஆமா அக்கறை. கொதிக்கிற காப்பிய கட 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 கடன்னு குடிச்சிட்டு வாய் வெந்து போய் கிடந்தா நாங்க தானே ஆஸ்பத்திரி கொண்டு போய் காமிக்கணும். அதுக்கு தேன் சொன்னேன். ஆத்தாடியோ, டீய இந்த உரி உரியிறாளே மனுஷி. உரியிற உரியில கப்பும் வயிற்றுல போயிட போகுது. ராணி, டீ அற்புதமா போட்டுட்டு வந்து கொடுத்துருக்க, ரொம்ப சூப்பரா இருக்கு ராணி. சபா, இப்ப டீயை குடிக்கவும் நல்லா இருக்கு. சரி ராணி, நான் அப்படியே வாக்கிங் மாதிரி போயிட்டு முனியம்மா வீட்லயும் கொஞ்ச நேரம் இருந்து பேசிட்டு வரேன். சரி தே, கொஞ்ச நேரம் எதுக்கு தே, நீங்க நல்லாவே இருந்து பேசிட்டு வாங்க. விஜயா, நீனு வாரியம்மா, அப்படியே போயிட்டு வருவா. இல்லம்மா, இன்னைக்கு நிறைய சாப்பிட்டனால என்னால நடக்க முடியாது, நான் போய் படுத்து தூங்க போறேம்மா, நீங்க போயிட்டு வாங்க. சரி மக்கா, போய் படுத்து தூங்கு, ஏசியையும் போட்டுக்கமா. சரிம்மா. சரி, நானும் போயிட்டு வரேன். சரி தே. ஆத்தாடியோ, எல்லாத்தையும் தின்னு தீத்துட்டு போயிட்டா மனுஷி புரணி பேசுறதுக்கு. வீட்ல இருந்துகிட்டு அந்த வேலையை பாரு, இந்த வேலையை பாரு, அதை செய்ய இதை செய்யின்னு சொல்லி என்னை படாத பாடு படுத்துது. நீ நைட்டு வந்தா போதும். டீ நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி உறிஞ்சி உறிஞ்சி குடிச்சிட்டு மனுஷி அப்படியே வச்சுட்டு போயிருச்சு. ஏன் இதை சிங்கிள் எடுத்து போட்டுட்டு போக வேண்டியதானே? என்னமோ கலெக்டர் வேலையை பார்க்க போற மாதிரில ஓடுது. வேகமா போய் 4 வீட்டு கதையத்தையும் புரணி பேச போகுது. அதுக்கு இந்த ஓட்டம் ஓடுது. அகக்காரி என்னமோ வேலை வெட்டி முடிச்ச மாதிரி ஏசியில போய் நல்லா தூங்கவான். என் மகளை தொட்டி கட்டி ஆட்டி விட்டுட்டு போக வேண்டியதானே? சாயந்தரம் வந்து என் மாமியாரு டீ வேணும் டீ வேணும் டீ வேணும்னு சொல்லி அலறும்ல, அப்ப இந்த டீ கப்பலதையும் டீயை போட்டு கொடுக்கணும். அப்பத்தையும் சரிப்பட்டு வரும். மாமியார் தான் இந்த வீட்டுல இருந்துகிட்டு ஆட்டம் காட்டுதுன்னா என் நாத்தனார் வந்தும்ல ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்கு. இருக்கட்டும்
என் வாத்தாக்காரி வீட்டுக்கு போகணும்னு சொல்லி தங்க தங்க தங்கன்னு குதிக்கிறானா போக விடலையே.